ஹைடா. கான்ட்ராக்ட் மேரேஜ். ஜிம்மனை போன பார்த்துலேருந்து அப்படியே பார்த்துடலாம். இப்போது உங்கள் அப்பா ஆஃபீஸில் இருக்கார், ஒர்க் பண்ணிவிட்டு அப்படியே இருக்கார். 1 மந்த்து கழித்து ரீஓப்பன் பண்ணியிருக்காரு ஆஃபீஸை. அவரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீலிங்காக அவரோட சேரில் வந்து உட்காந்துட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அகெயின் இந்த சேரில் நான் உட்காருவேன்னு. இதுக்கு எல்லாத்துக்குமே நீ தாண்டா காரணம். பட் ஐம் சாரி. பட் ஜமன் ரொம்ப நல்ல பையன், நான் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துப்பான் அப்படி சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்காரு. பிகாஸ் உங்கள் ஆஃபீஸை க்ளோஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். இதுக்கு ஹெல்ப் பண்ணதே ஜிமினோட அப்பா. அவர் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு. குட்டியாக ஒரு ஸ்மைலோட அவர் ஒர்க்கு பார்த்துட்டே இருக்கும்போது இப்போது உங்கள் அப்பாவோட பிஏ சார் உங்களை பார்க்க யாருன்னு தெரியல வந்திருக்காங்க. நேம் டீட்டெயில் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. பட் இந்த கார்டு மட்டும் கொடுத்தாங்க. இது கொடுத்தா உங்களுக்கு தெரியும் சொன்னாங்க. எடுத்துகிட்டு வந்து உங்கள் டேடி கிட்ட கொடுக்குறாங்க. அவரும் வந்து வாங்கி பார்த்துட்டு இவனை உள்ள விடாதீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள என்னல்லி அம்மா என்ன எதுக்கு உள்ள விட வேணான்ற, என்னை பார்க்கும்போது உனக்கு அவ்வளோ பயமாக இருக்கா என்ன? உங்கள் அப்பா ஜஸ்ட்டு பிஏவை பார்த்து வெளியே போ அப்படி கண்ணை மட்டும் தான் கட்டுறாரு. அவர் வெளியே போயாச்சு. சொல்லி நான் தான் உனக்கு எழுத தானே இருக்கேன். சொல்லு. என்னை பார்த்து நீ பயப்படுறியா? உன்னை பார்த்து நான் ஏன் பயப்படுறேன்? அலெக்ஸ், நீயே ஒரு ஃப்ராடு. இங்கே பாரு, உன்னை நம்பினது என்னோட தப்பு. உன்னால் நான் எவ்வளோ டவுனுக்கு போயிட்டு வந்தேன் தெரியுமா? நீ சொல்கிறல இந்த பயம் எனக்கு உன் மேலே கிடையவே கிடையாதோ. மூஞ்சில் என்னால் முழிக்க முடியாதோ. பிகாஸ் இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டே. அக்கேன் இந்த ஆஃபீஸ் எனக்கு கிடைக்குமா ஒரு ட்ரீமாகவே இருந்தது. நான் வந்து உட்காந்துட்ருக்கேன். இந்த டைமில் மூஞ்சி நான் பார்க்கக்கூடாதுன்னு நினச்சேன், அவ்வளோதான். அதுக்குன்னு உனக்கு பயம். காமெடி பண்ணாத அலெக்ஸ். அவன் உங்கள் அப்பாவை பார்த்துட்டு கிளாப் பண்ணி சிரிக்கிறான். உங்கள் அப்பா சைலண்ட்டாக நின்றுட்டுருக்காரு. நீ உன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்ட தைரியமா? உங்கள் அப்பா அமைதியாக இருக்காரு. அவன் இதே டிமாண்ட் தானே நானும் முன்னாடி எடுத்து வச்சேன். உன் பொண்ணுக்கு நான் தான் செட் ஆவேன். அவளை எனக்கு கொடுத்துருன்னு சொன்னேன். எனக்கு கொடுக்காம அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்க. அதுவும் செகண்ட் ஒய்ஃப். உங்கள் அப்பா கோவம் வருது. பட் இருந்தாலும் நல்ல ஒரு மைண்ட் செட்டில் இருக்கார். ஸ்பாயில் பண்ணிக்க வேண்டாம், அமைதியாக இருக்கார். என்னலே என்ன சைலண்ட்டாக இருக்க? உன் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன விட்டுட்டு அவன்கிட்ட கொடுத்துட்டு என்ன உன் பொண்ணை சேல் பண்ணிட்டியா? நான் தான் வாங்கிக்கிறேன்னு சொன்னல. கோவம் வந்துருச்சு உங்கள் அப்பாவுக்கு. லீயோட அவளுடைய ஷர்ட்டை பிடிச்சிட்டு ஒழுக்க மரியாதைங்கிறது வெளியே போய்டும், இல்லைன்னா நானே உனக்கு கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவேன். அவன் அசால்ட்டாக அவங்க அப்பா கையை தட்டி விட்டுட்டு என்னடா உறுத்துதா? நான் சொன்னது உனக்கு உறுத்துதா? ஏதோ ஒரு ஓரத்தில் தப்பு பண்ணிட்டோம், அது இருக்கா? எனக்கு ஏன்டா அந்த இருக்கு? உனக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சாதான் லைஃப் லாங் அப்படி இருந்திருக்கும். நீ பொறுக்கி பொண்ணுங்க பின்னாடி சுற்றுற அந்த பொறுக்கி உனக்கு தமன் எவ்வளோ மேல். அவன் குட்டியை ஸ்மைல் பண்ணிட்டே சரி ஓகே லே வயனுக்கு மேரேஜ் ஆச்சு. ஓகே பட் உனக்கு இன்னொரு பொண்ணு இருக்கால்ல? சொன்ன உடனே உங்கள் அப்பாவுக்கு செம்மக்கம் வந்துருச்சு. அந்த அலெக்ஸை பலார்னு அரைச்சிட்டாரு. காட்ஸ் இங்கே இருக்கீங்க ஒரு ஷவுட் பண்ணுறாரு.
எல்லாரும் வந்து இந்த அலெக்ஸை கொத்த தூக்கிறானுங்க. இதுக்கப்புறம் இவனை இந்த கம்பெனியில் நான் பார்க்கவே கூடாது, யாரும் உள்ள அலோ பண்ணவே கூடாது, புரியுதா? எல்லாருமே தலையாட்டுறானுங்க. தூக்கிட்டு போய் வெளியே போடுங்க. அவன் போகும்போதே பார்த்து என்கிட்ட இருந்து ஒரு பொண்ணு சேவ் பண்ணிட்டேன், இன்னொரு பொண்ணு எப்படி சேவ் பண்ணுறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த நேரத்தில் நீங்கள் தான் மூச்சு பையனை தூக்கிக்கிட்டு நம்ம பார்க்க போகலாம். அவனும் வேகமாக தலையாட்டுறான். ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகிட்டான். இது இவ்வளோ நாள் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இந்த கூண்டுக்குள்ளே இருந்து வெளில வந்தால் எப்படி இருப்போம் அந்த மாதிரி அவ்வளோ ஸ்மைல் அவன் ஃபேஸில். வெளியே எல்லாத்தையும் பார்க்குறான். ஏதோ ஃப்ரெஷ்ஷாக வாங்குற மாதிரி ஏதோ சம்திங் ஃபீல் பண்ணுறான். அது உங்களால் உணர முடியுது. வச்சு என்ன ஒரு மாதிரி பண்ணுறீங்க கேட்கும்போது அவன் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அவ்வளோ குஷியாக ஸ்மைல் பண்ணுறான். அவனுக்கு அவ்வளோவா பேச தெரியாது, பட் இருந்தாலும் நீங்கள் கேட்குற கொஞ்சம் கொஞ்சம் வேர்ட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுவான். இப்போயும் உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறது சொல்கிறான். உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அங்கேருந்து நீங்கள் ஒரு ஷாப்புக்கு வரீங்க. மோஜி சைஸில் பெரிய டாலை. அவன் அந்த டாலை பார்த்துட்டு இது தான் வேணும் அடம் பிடிக்கிறான். நீங்கள் சிமன் உங்ககிட்ட ஒரு கார்டு கொடுத்துருப்பான் இல்லையா, அந்த கார்டை அவன்கிட்ட கொடுத்துட்டு ஸ்வைப் பண்ணிக்கிறீங்க. சிமனுக்கு இந்த மெசேஜ் போகுது. ஓகே, சம்திங் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க, கார்டை யூஸ் பண்ணுறீங்க. ஓகே, சைலண்ட் தான் இருக்கான், எதுவும் கண்டுக்கல. நெக்ஸ்ட்டு சாப்பிட போகிறீங்க. 2 பேரும் பொழுது கட்டுறீங்க. அங்கேயும் அதே கார்டு யூஸ் பண்ணுறீங்க. சிம்மனுக்கு மெசேஜ் போகுது. அவன் அந்த மெசேஜ் பார்த்துட்டு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கீங்க, சாப்பிட்ருக்கீங்க, புரியுது, கண்டுக்கல. ஓகே, யூஸ் பண்ணிக்கிட்டா ஓகே தான் அவனுக்கு. பட் இதே போல் கண்டினியூஸாக அந்த கார்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஒரு வாட்டியும் அவனுக்கு டெக்ஸ்ட் போக போக மூச்சு எங்கே விட்டுட்டு போயிருக்கா, வெளியே இருக்காளா, அப்போது குழந்தை எங்க வெளியே சுற்றுறலா என்ன அப்படி தோணுது. அவனுக்கு புரியல. அவனுக்கு பயம் என்னன்னா நீங்கள் மூச்சு பையனை விட்டுட்டு வெளியே சுற்றுறீங்க போல் அப்படி திங்க் பண்ணிவிட்டு ஒரு கார்டை விட்டு வீட்டில் பையன் இருக்கானா பார்த்துட்டு வர சொல்கிறான். வீட்டில் யாருமே இல்லை. அந்த இன்ஃபர்மேஷன் அவனுக்கு போன உடனே அப்போ அவன் மூச்சு கூட்டுட்டு வெளியே போயிருக்கான். செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நீங்கள் அந்த கார்டை எங்கே யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்குறான். ஏதோ ஒரு ஷாப்போட அட்ரஸ் காட்டுது. கார் எடுத்துகிட்டு ஸ்ட்ரெயிட்டாக அவன் அங்கே தான் வந்து நிற்கிறான். ஏதோ ஐஸ்கிரீம் கடையில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இதுக்கப்புறம் எங்கே போயிருப்பா? இன்னும் கார்டு எங்கேயும் யூஸ் பண்ணல. அவன் திங்க் பண்ணிவிட்டு அவன் ஷாப்போட வெளியே நிற்கும் போது ஆப்போசிட்டில் பார்க்கு இதுள்ள இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங்கோட அவன் உள்ள வேகமாக வந்தா. மூச்சு நீங்கள் சர்க்கஸில் வச்சு விளையாட வச்சிட்ருக்கீங்க. அவன் பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிட்டான், காண்டாயிட்டான். ஃபஸ்ட்டு அவனுக்கு பதட்டம் ஆகுது. நீங்கள் அவனை ஒரு கையில் பிடிச்சிட்டு அந்த கையையும் எடுக்கலாம், அப்போ தானே அவன் சறுக்கிக்கிட்டே வருவான். அப்படி ட்ரை பண்ணும்போது ஜமான் உங்களை அப்படியே ஷோல்டரில் கை வச்சு புஷ் பண்ணி தள்ளி விட்டுட்டு மூச்சு பையனை வந்து தூக்கிக்கிட்டான். திரும்பி பார்க்குறீங்க, ஜமான் வந்திருக்கான். ஜமான் கிட்ட மூச்சு புரியல உங்களுக்கு. ஜமான் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? ஜமான் உங்களை முறைச்சிக்கிட்டே யாரை கேட்டு நீ இவ்வளோ வெளியே தூக்கிட்டு வந்தா? ஏன் ஜமான் என்னாச்சா? எனக்கு பார்க்க ஓய மூடு ஓயன் என்கிட்ட கேட்டியா? எனக்கு போர் ஏதாவது சொன்னியா? இல்லை ஜமான், உங்களுக்கு கால் பண்ண நீங்கள் கேட்டுக்கல. அவனுக்கு வந்திருக்கோம் புது நம்பர் அப்படி சொல்லிட்டு விட்டுருப்பான். உங்ககிட்ட இந்த நம்பர் வாங்கியிருப்பான், பட் அவன் சேவ் பண்ணலை. புது நம்பராக இருக்குது. அவன் சரியாக கேர் பண்ணிக்கல. புரியுது, எதுவுமே பேசிக்கல. அவன் பையனை தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் ஜமான் 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 ஒரு நிமிஷம் இருங்க, எதுக்கு இங்கே தூக்கிட்டு போகிறீங்க? ஜமான் என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி பண்ணுறீங்க? பின்னாடியே வரீங்க. அவன் நீங்கள் பேசுறது எதுவும் காதிலே வாங்கிக்காம மூச்சு பையனையும் தூக்கிக்கிட்டு காரில் ஏறி அங்கிருந்துமே போயிட்டான். நீங்கள் மட்டும்தான் நின்றுட்டுருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் விட்டுட்டு போயிடுறான்.
அன்றைக்குமே அப்படி தான் விட்டுட்டு போனான். இன்றைக்குமே என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி திடீர்னு இப்படி பண்ணுறான்? போயிட்டு மாதிரி எனக்கு சொல்கிறது எதுவும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றான். நல்ல பையன் விளையாடிட்டு தான் இருந்தான், அதுக்குள்ளே என்ன வந்து உனக்கு அப்படி சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்ச நேரம் டைம் போகுது, பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, பஸ்ஸும் வருது. நெக்ஸ்ட்டு ஜமன் வீட்டில் தான், வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஜமன் இங்கே போன அடுத்த செகண்ட் பயங்கரமாக கத்துறான். எதுக்கு அவனை கூட்டிகிட்டு போனேன்? யாரை கேட்டு கூட்டிகிட்டு போனேன்? இஷ்டத்துக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? என்கிட்ட நீ புது சொன்னியா? வெளியே அவனை கூட்டிகிட்டு போயிருக்க? அவ்வளோ தைரியமா? உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததுல எனக்கு தலைவலி, டென்ஷன். அதுதான் இங்கே பாரு, உன்னை ஏன்டா இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு இருக்க? நீ இவனை பார்த்துப்பன்னு சொல்லிட்டு இங்கே பாரு, அவனை நீ டிரைவர் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்க. அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணியிருப்ப? அவனே பார்க்குறீங்க, ஆக்சிடெண்ட்டா? சமன் என்ன பேசுகிறீங்க? நம்ம வீட்டில் இருக்க பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் போயிட்டு வந்திருக்கோம், அதுவும் பார்க்கு. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணல ஜமன், இது புரிஞ்சுக்கோங்க. என்கிட்ட நீ சொன்னியாடி? ஏய், வெளியே கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா நான் என்னடி பண்ணுவேன்? எனக்கு இவனை கத்துது, அவன் மட்டும் தாண்டி என்கிட்ட இருக்கான். அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்? புரியாம நீங்க அவனே பார்த்துட்டு இருக்க. அவன் பார்த்துட்டுமா வெளியே அவனை அனுப்பாததுக்கு காரணம் உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடும். எதுக்கடி அவனை வெளியே கூட்டிட்டு போன? அப்படி திட்டிட்டு இருக்கான். அவனால இன்னும் அவனோட ஒய்ஃப் யுவனா அவளோட ஆக்சிடெண்ட்ல இருந்து வெளியே வரவே முடியல. அதனால தான் அவன் மூச்சு பையனை அந்த வீட்டிலேருந்து வெளியவே அனுப்ப மாட்டான். எமர்ஜென்சி அப்படின்னா கூட வெளியே வந்ததே கிடையாது. ஏதாவது ஹாஸ்பிட்டல் போனாலும் வீட்டிலே எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுவான். மூச்சு பையன் அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்ததே கிடையாது. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த வீட்டிலேருந்து வெளியே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. அதனால தான் மூச்சு ஏதோ ஜெயிலேருந்து வெளியே வர மாதிரி அப்படி ரியாக்ட் பண்ணியிருப்பான். இப்போ தான் உங்களுக்கு புரியுது. நீங்கள் அது எல்லாத்தையும் திங்க் பண்ணிவிட்டு ஜிம்மனை பார்க்குறீங்க. பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துறான், சைக்கோ மாதிரி பண்ணுறான். அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. ஆன்ட்டி சொன்னது இப்போ தான் புரியுது. இன்னும் இவர் அவங்க ஒய்ஃப் ஆக்சிடெண்ட்லேருந்தே வெளில வரல, அதனால தான் இப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னு. நீங்கள் ஆர்கியூ பண்ணலை, எதுவுமே பேசலை, சைலண்டாக நின்றுட்டுருக்கீங்க. அவன் சோஃபாவில் இருக்க மூச்சு பையனை தூக்கிக்கிட்டு அவன் ரூம்குள்ளேயும் போயிட்டான். நீங்கள் சோஃபாலே உட்காந்துட்ருக்கீங்க. என்ன பண்ணுறது எதுவுமே தெரியல. இப்போ தான் புரியுது, ஆன்ட்டி இதை மீன் பண்ணி தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனாலுமே சுமன் இப்படி ரியாக்ட் பண்ணுறாருன்னா இவரை எப்படி நீங்கள் யூனாக்கிட்ட இருந்து வெளியே கொண்டு வருவீங்க? புரியல உங்களுக்கு. திங்க் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு ஃபோன் வருது. உங்கள் மொபைல் எடுத்து பார்க்குறீங்க. உங்கள் சிஸ்டர்கிட்ட இருந்து தான் வருது. நீங்கள் அட்டன் பண்ணி காதில் வச்சா, அக்கா நான் உங்கள் சிஸ்டரோட ஃப்ரெண்டு பேசுகிறேன், நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு கிளப் பேர் சொல்லிவிட்டு, இந்த கிளப்பில் நிறைய ட்ரிங்க் பண்ணிவிட்டு அவர் படுத்துட்ருக்கா, அவளை வந்து கூட்டிகிட்டு போங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொலோன்னு பேசுகிறாங்க. புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. வேகமாக அந்த வீட்டிலேருந்தோ வெளில வரீங்க. பதட்டமாகுது உங்களுக்கு. கேப் பிடிக்கிறீங்க. இதெல்லாம் பண்ணாதடின்னு சொல்லிகிட்டே தான் வந்தேன். ஐயோ, என் பேச்சு கேட்கவே மாட்டேன்றா. எந்த அப்படி இருக்காலும் எல்லாம் விட்டுட்டேன்னு சொன்னான். அக்கேன் இப்போ நான் அந்த வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி பண்ணுறான் அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கேப்லும் போயிட்டுருக்கீங்க. நெக்ஸ்ட்டு அவள் சொல்லியிருப்பா இல்லையா, அந்த கிளப் தான். அந்த கிளப்போட என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கீங்க. பதட்டமாகுது. உள்ளே போகணும் தோணவே இல்லை. ஓகே நம்ம தங்கச்சி உள்ளே மாட்டிகிட்ருக்கா, நம்ம தான் வெளியே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படி திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போயிட்டே இருக்கீங்க. பதட்டமாகுது. அத்தோடவே நீங்கள் அவளை உள்ளே போய் பார்த்தா ஃபுல் மட்டை. அவளோட கையை யாரோ ஹோல்ட் பண்ணுற மாதிரி வராங்க. யார் நீங்கள்? அவ கையெடுங்க
சாரி அழகாக தான் இருக்க அப்படின்னு உங்ககிட்ட ஏந்து வராங்க. அவங்க வரும்போதே உங்கள் மண்டைக்குள்ள ஒரு பயம், ஏதோ ஒரு பதட்டம் அப்படி இருக்கு. கும்பிட்டது வாந்தி வருது. அந்த ஸ்மெல் உங்களுக்கு பிடிக்கல. அவ உங்ககிட்ட வந்து உங்க சாரி இருக்கும் இல்லையா, அந்த க்ளாத்தை பிடிக்கும் போதே நீங்கள் சாரி உங்கள் கையில் பிடிச்சிட்டு அவனை பிடிச்சி புஷ் பண்ணிட்டு உங்கள் தங்கச்சியை தூக்கிட்டு வெளில வந்துட்டீங்க. உங்கள் ஷோல்டரில் அவள் சாஞ்சிட்ருக்கா. அவளை உங்களால் பிடிக்கவே முடியல. பேலன்ஸ் பண்ணி அப்படி கூட்டிகிட்டு வரீங்க. பட் உங்களுக்குமே தலை சுற்றுது. கண் என்னமோ ரெண்டாக தெரிகிற மாதிரி, பிளர்ராக தெரிகிற மாதிரி, சம்டைம்ஸ் கண்ணே தெரியல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. அப்படி இருக்கு. டேப்லெட் 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 எங்க? உங்கள் தங்கச்சி கூட விட்டுட்டீங்க. உங்கள் பர்ஸ் கொண்டு வந்திருப்பீங்க. டேப்லெட் எங்கன்னு தேடிட்டு இருக்கீங்க. டேப்லெட் இல்லை. டேப்லெட் டேப்லெட் நான் எங்கே வச்சேன்? கண்ணு பிளர் ஆகுது. உங்கள் தங்கச்சி கீழே விழுந்துட்டா. உங்களாலே முதல்ல ஸ்டேபிளாக நிற்க முடியல. உங்கள் மொபைல் ஒரு பக்கம் விழுந்துருச்சு. அவளோட பேக் எங்கே இருக்குன்னு கூட தெரியல. உங்கள் பர்ஸில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையுமே கீழே கொட்டிட்டீங்க. டேப்லெட் எங்கே இருக்குன்னு கூட தெரியல. டேப்லெட் இல்லை. டேப்லெட்டே இல்லை. ஃபர்ஸ்ட்டு உங்கள் தரையெல்லாம் டேப்லெட் இருக்கா? கீழே தேய்ச்சிட்ருக்கீங்க. அந்த கிளப்பில் இருந்தும் வெளியில் இருக்கீங்க. என்ட்ரன்ஸில் உங்களை எல்லாரும் ஒரு மாதிரி வியடாக பார்த்துட்டே போயிட்டுருக்காங்க. ஒருத்த மட்டும் லைட்டாக பின் பண்ணி, ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க? என்ன போத தலைக்கிடுச்சா? நம்ம தரையெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு என்னடி பண்ணுற? சாரி ஏதோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். கும்முன்னு இருக்கடி, எழுந்துரு உன்னை பார்க்கலாம். அப்படி சொல்லும் போதே உங்களுக்கு உங்கள் மைண்டுக்குள்ளே ஆல்ரெடி அந்த கிளப்புக்குள்ளே சாரியில் நீ கும்முன்னு இருக்க சம்திங் யாரோ சொல்கிற மாதிரி அப்படி வருது. உங்கள் காதை மூடுறீங்க. தென் உங்கள் சாரி யாரோ ரிமூவ் பண்ணுற மாதிரி அந்த பர்சன் கூட ஃபிசிக்கலாக அந்த ஒன் நைட் அவங்க கூட ஸ்டே பண்ண மாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பிடிச்சிட்டு அந்த கிளப்பை விட்டும் வெளியே ஓடி வர மாதிரி. அதெல்லாம் வந்த உடனே கண்ணை டைட்டாக மூடிக்கிட்டீங்க. இல்லை 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 இதெல்லாம் நான் மறக்கணும். டேப்லெட் அகெயின் உங்கள் டேப்லெட் தான் தேடிட்டு இருக்கீங்க. டேப்லெட் போட்டு நான் மறந்துடுவேன். உங்கள் சிஸ்டர் ரொம்ப போதியில் ஆடிட்டு, அக்கா என்ன பண்ணுற? அவள் பேசுறது உங்கள் காதுலேயே விழல. டேப்லெட் எங்கே இருக்கு? டேப்லெட் கடைசி வரைக்கும் நீங்கள் உங்கள் டேப்லெட் தான் தேடிட்டு இருக்கீங்க. உங்ககிட்ட டேப்லெட்டே இல்லை. ஃபர்ஸ்ட்டு அந்த டேப்லெட் யூஸ் பண்ணால் நீங்கள் கொஞ்சம் நார்மல் ஆகிடுவீங்க. உங்களுக்கு இதெல்லாம் வராது. அந்த இன்சிடெண்ட்டில் நீங்கள் மறந்துடுவீங்க. பட் உங்கள் தங்கச்சி நல்ல போதியில் இருந்திருப்பா. நீங்கள் டேப்லெட் அப்படி சொல்லிட்டு தேடிட்டு இருக்கீங்க இல்லையா, அவளுக்கு புரியுது. அவ்வளோ போதிலையும் நீங்கள் என்ன பண்ணுற? டேப்லெட்டா? என்னாச்சு? டேப்லெட் வேணும்டி. டேப்லெட் எதுவும் கொண்டு வரல. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்கள் கண்ணு முன்னாடி உங்களை யாரோ ஒருத்தர் டீப்பாக கிஸ் பண்ணுறான். வேணா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. சொன்ன உடனே உங்கள் காது மூடிட்டு, இல்லை 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 இதெல்லாம் வரக்கூடாது. நான் இதெல்லாம் மறந்துட்டேன். ஓகே, நீங்கள் டேப்லெட்டு தான் தேடிட்டு இருக்கீங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் சூன் போட்டுறேன். பாய்.